வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட இங்க பாருங்கம்மா, நீங்க மட்டும் ஒத்துக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நீ எவ்வளவு பிடிவாதம் பண்ணாலும் சரி, உன்னோட முடிவுக்கு கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இது கேட்டுட்டு ரேவதி கையில வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து தலையில வச்சுக்கிறாங்க. இத பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி தப்பான முடிவெடுக்காதம்மா, என்னம்மா இப்படி பண்ற? ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க மட்டும் இப்ப வரேன்னு சொல்லி ஒத்துக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. ரேவதி என்ன ரேவதி இப்படி பண்ற அப்படின்னு. அதே நேரம் வெளியில சத்தம் கேட்கறத பார்த்துட்டு ராஜராஜா, மயில்வாகனம், கார்த்தி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப ரேவதி அப்படி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் மயில்வாகன ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி இது, என்ன காரியம் பண்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா மட்டும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ரேவதி மிரட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, என்னோட கஷ்டத்தை பத்தி நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அதுக்கான கஷ்டத்தை அப்பா 30 வருஷம் அனுபவிச்சுட்டாரே, அதை பத்தி நீங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா? செத்த உங்க அம்மாவையும் அக்காவையும் பத்தி யோசிக்கிறீங்களே, உசுரோட இருக்கிற அவரோட அம்மா அப்பாவை போய் பார்க்காம இருக்காரு, அத பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா காரணமே இல்லாம அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். கொஞ்சமாவது அதை நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? நீங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு சரி சொல்லிதான் ஆகணுமா? உங்களோட பேச்ச நியாயப்படுத்தாதீங்க. நான் இந்த கல்யாணத்துக்கே நான் எதுக்காக ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தீங்க. அதனாலதான் நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப திடீர்னு என்னால முடியாது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி யாரு பேச்சு கேட்டுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ரேவதி சொல்றாங்க, அம்மா யாரு பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சுய புத்தியோட தான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சந்திரா இதை பார்த்துட்டு, ஐயோ இவ என்ன இப்படி மிரட்டுறா? ஒரு வேலை கோவத்துல அக்கா காரி ஒத்துக்கிட்டா என்ன பண்றது? இன்னொரு பக்கம் சந்திரா சொல்றாங்க, ரேவதி தப்பான முடிவெடுக்காத, என்ன முட்டாள்தனமான வேலை, படிச்ச பொண்ணு தானே நீ. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க இதுல தலையிடாதீங்க, நான் அம்மா கிட்ட இருந்துதான் வார்த்தையே எதிர்பார்க்கிறேன். அப்ப சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ராஜராஜா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, எனக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசையே இல்லை. எனக்கு நீங்க தான் அம்மா முக்கியம். உங்களுக்காக தான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்புமா. இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு சொல்றது கேளுமா, இப்படி முடிவு எடுக்காதமா, தயவு செஞ்சு கீழே போட்டுருமா. அப்ப மயில்வாகனம் கார்த்திய பார்த்து, ராஜா என்னப்பா இப்படி பண்றா ரேவதி, அவளை தடுங்கப்பா. அப்ப கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்ப நீங்க சொல்லல அப்படின்னா கண்டிப்பா ஒரே அழுத்ததான். ரோகிணி சொல்றாங்க, ரேவதி என்ன ரேவதி இப்படி சொல்ற, எங்கிருந்து ரேவதி இதெல்லாம் கத்துக்கிட்ட? அப்ப ரேவதி சொல்றாங்க, யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டனா? இது எல்லாமே அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா. என்னை எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க? இதே மாதிரி மிரட்டி தானே என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க. அதையேதான் நானும் இப்ப பயன்படுத்துறேன். அவங்க செஞ்சா மட்டும் நியாயம், நான் செஞ்சா மட்டும் அநியாயமா? அம்மா நீங்க மட்டும் இப்ப ஒத்துக்கல அப்படின்னா அவ்வளவுதான். நான் இப்ப 3 எண்ண போறேன். அந்த 3 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க ஒத்துக்கல அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு ரேவதி 1 2ன்னு எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி என்றதை பார்த்து ராஜராஜா பதறி போய் இருக்காரு. அப்ப ரேவதி 3 எண்ண போறாங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதோட ரேவதி அப்படியே நிக்கிறாங்க. மயில்வாகனம் ஓடி போய் அந்த கையில வச்சிருக்கிறத வாங்கிடுறாங்க. மயில்வாகனம் கேக்குறாரு, என்ன ரேவதி இது, இப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச கல்யாணம் கூட எனக்கு ஆகல, அட்லீஸ்ட் எங்க அப்பா ஆசைப்பட்டதாவது நடக்கட்டுமே அப்படின்னு தான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னதோட மயில்வாகனம் சொல்றாரு, சரி ரேவதி,
நீ கவலைப்படாத, மறுபடியும் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத, சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி மாமா அப்படிங்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா பொய் சொல்லலையே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் ஒரு தடவை கொடுத்த வாக்கு வாக்குதான். மறுபடியும் அந்த வாக்குலேருந்து நான் மாற மாட்டேன். இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் பார்த்து, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் குடும்பமா சேர்ந்து திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா ரேவதியை பாக்குறாரு, ரேவதி நேரா கார்த்தியை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நேரா நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பாட்டி ஃபோனை பார்த்துட்டு, மயிலு தான் ஃபோன் பண்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள, மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி நான் ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா மயிலு, நீ எப்பவுமே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக மட்டும்தான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்பயும் சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரியும். சொல்லுப்பா, என்ன சந்தோஷமான விஷயம்? மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி இங்க அத்தை வந்துட்டு கோயில் யாக பூஜைக்கு வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரிக்கு எல்லையில சந்தோஷம். என்னப்பா சொல்ற? அந்த சாமுண்டீஸ்வரியா ஒத்துக்கிட்டா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா பாட்டி, அத்தை ஒத்துக்கிட்டாங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும், என் கார்த்திக் கண்டிப்பா சாதிப்பான் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி இது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், அதனாலதான் ஃபோன் பண்ணேன். சரிங்க பாட்டி, யாராவது நான் ஃபோன் பேசுறத பாத்துருவாங்க, வைக்கிறேன். இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, அப்பா முருகா, எப்படியோ என் கார்த்தி வந்துட்டு எப்படியோ அந்த திட்டத்துல ஜெயிச்சுட்டான். சாமுண்டீஸ்வரி கோயில் திருவிழாவுக்கு வரப்போறா. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த குடும்பம் ஒன்று சேர போகுது அப்படின்னு பரமேஸ்வரிக்கு எல்லையில்லா சந்தோஷம். கணக்கு பிள்ளை வந்து கேட்குறாரு, அம்மா என்னாச்சு? பரமேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி செஞ்சு கொடுத்த சத்தியத்தை சாதிச்சுட்டான். கோயில் திருவிழாவுக்கு சாமுண்டீஸ்வரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதை கேட்டதோட அந்த கணக்கு பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு அப்பவே தெரியும் கார்த்தியை பத்தி, கண்டிப்பா அவர் ஒத்துக்க வச்சிருவாரு அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என் கார்த்தி கொடுத்த வாக்கை என்னைக்குமே மீறினதே கிடையாது, இப்படி சாதிச்சுட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி நேரா கார்த்தியை கூட்டிக்கிட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு வராங்க. கார்த்தி காரை விட்டு இறங்குறதோட அந்த இடத்த பாக்குறாரு. சார்பதிவாளர் அலுவலகம்னு எழுதியிருக்கு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்காகவா என்ன இங்கே கூட்டிட்டு வந்த? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அதை கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. கார்த்தி கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ அவசர அவசரமா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ற? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன், நாளைக்கு நான் உன்னிட்ட ஒரு விஷயத்த கேட்பேன், நீ எங்க ஏது அப்படின்னு கேட்காம நீ வரணும் அப்படின்னு சொன்ன, அதே மாதிரி நீ வரணும். தேவையில்லாம இந்த கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்காத. கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, இந்த மாதிரி அவசர அவசரமா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் என்ன? இத பத்தி நீ அத்தை கிட்ட சொன்னியா? ரேவதி சொல்றாங்க, ஐயோ, எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் முடிவு பண்ணுவியா? இங்க பாரு, எதுக்காக நான் இங்க வந்திருக்கேங்கிறத நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்றா, நானும் போயிட்டு ஒர்க் பண்ண போறேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்கேயே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஒன்னும் காசுக்காக எல்லாம் அங்கே வேலை பார்க்க போகல. உங்க 2 பேரோட டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் அம்மா என்னை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. அதான் உங்ககிட்ட இருந்து எப்படியாவது வந்துட்டு தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஆஸ்திரேலியா போறேன். அங்க போனதோட நான் நிம்மதியா இருப்பேன், ஒரு 5 வருஷம் யாரையும் பார்க்காம நிம்மதியா இருப்பேன்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு ரேவதி, உனக்கு கோவம் ஏன் மேலதான். அதுக்காக வீட்டுல உங்க அம்மா, உங்க அப்பா, தங்கச்சி எல்லாரையுமே ஏன் தண்டிக்கிற? அவங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப பாசமா தானே இருக்காங்க. இப்ப என் மேல உள்ள கோவத்தினால அவங்களையே விட்டு பிரியணும்னு சொல்றியா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என்னோட லைஃப்ல தலையிடாத. எனக்கு நிம்மதியா இருக்கணும், அதனாலதான் என் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு ஆஸ்திரேலியாவில ஒர்க் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த மேரேஜ் சர்டிபிகேட். இந்த மேரேஜ் சர்டிபிகேட் கொடுத்தாதான் எனக்கு விசா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது கல்யாணமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா கடைசியில உன்கிட்டயே அந்த மேரேஜ் சர்டிபிகேட்ல கையெழுத்து போடு அப்படிங்கிற கேக்குற நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற?
ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன், ஒரு இடத்துக்கு கூப்பிடுவேன், வந்து நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது அப்படிங்கறத பத்தியும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி நேரா கார்த்தியை கூட்டிக்கிட்டு நேரா அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்குள்ள போறாங்க. அங்க போனதோட ரேவதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவங்கள பார்த்ததோட ரேவதி அந்த பொண்ணை பார்த்து, ஹாய்டி, எப்படி இருக்க, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கார்த்தியை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு ஹலோ சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக சாட்சி கழுத்துக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நேரா அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அங்க ரேவதி அவங்களோட சர்டிபிகேட்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, சார், ஆல்ரெடி என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அதை பார்த்துட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணணும் சார். அவரும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி கிட்ட, சரி உங்களோட ஆதார் கார்டு கொடுங்க. ரேவதியும் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. அடுத்ததா ரேவதியை பார்த்து, உங்க பேரு ரேவதியா, நீங்க இந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ரேவதியும் எல்லாத்துக்கும் பக்காவா பதில் சொல்றாங்க. அடுத்ததா கார்த்தியை பார்த்து, உங்களோட ஆதார் கார்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இருந்தாலும் கார்த்தி போயிட்டு அவரோட ஆதார் கார்டை எடுத்துட்டு வந்துட்டு நேரா அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, உங்க பேரு கார்த்திகேயனா அப்படின்னு கேட்க கார்த்தி ஆமான்னு சொல்றாரு. கார்த்திகேயனா அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இத்தனை நாளும் அவன் பேரு ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு கார்த்திகேயன் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப அவர் கேக்குறாரு, சரி நீங்க என்ன சென்னையா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் ஆமா நான் சென்னை அப்படின்னு சொல்றாங்க. சென்னை அப்படின்னதோட ரேவதிக்கு இன்னுமே பயங்கர அதிர்ச்சி. இவன் என்ன கிராமத்துல உள்ள ஆள் அப்படின்னு சொன்னாங்க, இப்ப சென்னைங்கிறான், இவன் பேரு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்ததா மேரேஜ ரெஜிஸ்டர் பண்றாங்க. ரேவதியும் கார்த்தியும் கையெழுத்து போடுறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, ஒரு 10 மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க, உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் கைக்கு வந்துரும். இது கேட்டதோட ரேவதியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அடுத்ததா ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, சரி ஓகேடி, நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, உன் பேர் என்ன கார்த்திகேயனா? கார்த்தி சொல்றாரு, ஆமா என் பேரு கார்த்திகேயன். ரேவதி சொல்றாங்க, எதுக்காக இத்தனை நாளும் உன் பேரு கார்த்திகேயன் அப்படிங்கறத சொல்லல? கார்த்தி சொல்றாரு, இவ்வளவு நாளும் யாரும் என்கிட்ட கேட்கல, நீ என்கிட்ட கேட்டியா? என்னோட பேர் வந்து ராஜா, அதனாலதான் எல்லாரும் ராஜராஜான்னு கூப்பிடுவோம். இது கேட்டதோட ரேவதியும், சரி நீ என்ன சென்னையில இருந்து வந்தவனா, உன் சொந்த ஊரு சென்னையா? கார்த்தி சொல்றாரு, இல்ல, நான் சென்னையில ஒர்க் பண்ணும் பொழுது அங்க வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டேன், அதான் அந்த ஊரு பேர் இருக்கு. இது கேட்டதோட ரேவதியும், ஓ அப்படியா, சரி, எதுக்காக இத்தனை நாளும் சொல்லல? கார்த்தி சொல்றாரு, அதுக்கான அவசியம் வரல. சரி அதை விடு, இங்க பாரு, இந்த மாதிரி நீ வெளிநாடு போறேன்னு சொல்ற, அத்தை கிட்ட சொல்லிடுறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க அம்மாவுக்கு நான் இந்த மாதிரி ஃபாரின் ரெடி பண்றது தெரியவே கூடாது. அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், நீ சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட சொன்னேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்ட்டு அமைதியா இருக்காரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, கொஞ்ச நாள் நான் போயிட்டு நிம்மதியா இருக்கணும், உங்களோட தொந்தரவு எதுவுமே இருக்கக்கூடாது. அம்மா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீனும் என் கூடவே இருக்கியா, எனக்கு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை, அதனாலதான் நான் வெளிநாடு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி, நான் உன் பேச்சுக்கு எதுவுமே எதிர்பேச்சு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி ரேவதி சேர்ந்து மறுபடி விசா அப்ளை பண்ற இடத்துக்கு போறாங்க. அப்ப ரெண்டு பேரும் அங்க போனதோட அங்க உள்ளவரு எஸ் கமின் அப்படின்னு சொல்ல ரேவதியும் கார்த்தியும் உள்ளார போறாங்க. அங்க போனதோட அவரு நேரா ரேவதியை பார்த்து, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, சார் நேற்று விசா அப்ளை பண்றதுக்காக வந்திருந்தேன்ல சார். உடனே அவரும், ஆமாமா, சர்டிபிகேட்ஸை கொடு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சர்டிபிகேட்ஸை கொடுக்குறாங்க. ரேவதி சர்டிபிகேட்ஸை கொடுத்த அடுத்த செகண்ட் அவரு நேரா கார்த்தியை பார்த்து, இவர்தான் உங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க ரேவதியும், ஆமா சார், இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி நேரா ரேவதிய பாக்குறாங்க. அப்புறமா ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தி கிட்ட அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவரு நம்ம ரேவதி கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கினாருல்ல, அதை வாங்கிட்டு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரிஜினலா ரேவதி கிட்ட கொடுத்து, இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறமா கார்த்திய கையெழுத்து போட சொல்ல கார்த்தியும் கையெழுத்து போடுறாரு. கார்த்தி கையெழுத்து போட்டு முடிச்சதோட அவரு சொல்றாரு, ஓகே சார், இன்னும் 1 வீக்ல விசா வந்துரும் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரேவதியும் கார்த்தியும் வெளியில வராங்க. வெளியில வந்ததோட கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, ஃபாரின் போறதெல்லாம் இந்த மாதிரி ரகசியம் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அவங்க வந்துட்டு என்கொயரி கூறுவாங்க. அப்ப நீங்க
வீட்டுல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, வீட்டுல நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீ மட்டும் வீட்டுல யாருக்கிட்டையாவது சொன்ன, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அப்புறமா ரேவதி நேரா வீட்டுக்கு போறாங்க. ரேவதியும் கார்த்தியும் வரத பார்த்துட்டு, சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் ரேவதியும் சாமுண்டீஸ்வரியை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா சும்மாதாம்மா வெளியில போயிட்டு வந்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள இவ சரியா உண்மையை சொல்ல மாட்டா, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல சும்மாதான் ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வந்தோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், அப்படியா மாப்பிள்ள, சரி, இதே மாதிரி ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட ரேவதிய பார்த்து கார்த்தி சொல்றாரு, பாத்தியா உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு. நீ இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட சொல்லாம வெளிநாடு கிளம்புறது ரொம்ப தப்பு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா உன்னோட லெக்சரை? இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி பேசாத. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னோட ஜாபை கன்ஃபார்ம் பண்ண சொல்ல போறேன். அவளை மெயில் அனுப்பி கையெழுத்து போட போறேன். இது கேட்டதோட கார்த்தியும், இது பாரு ரேவதி, தப்பான முடிவெடுக்காத ரேவதி, இன்னும் ஒரு வாரத்துல கோயில் பூஜை இருக்குல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, கோயில் பூஜை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு தான் போக போறேன். இங்க பாரு, அந்த திருவிழாவில் எல்லாரு கூடயும் சேர்ந்து கடைசியா ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டு நான் இந்த ஊரை விட்டு போறேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏன் ரேவதி, என் மேல உள்ள கோவத்துல தானே இப்படி நீ அவசரப்பட்டு பண்ற? நீ சொல்லு, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், உனக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஒருவேளை நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னாலும் எங்க அம்மா உன்னை இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ஒத்துப்பாங்களா? உன்னை கண்டிப்பா அம்மா இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா என்னை விட அவங்களுக்கு உன்னதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. என்ன வந்துட்டு ஒரு எதிரி மாதிரி நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க என் மேல பாசம் வச்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னப்பயே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்படி நான் வந்துட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு நீயும் அம்மாவும் தான் காரணம். அதனாலதான் எனக்கு என்ன என்னோட விஷயத்த பத்தி கேட்காத ஒருத்தரோட குடும்பத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அதான் நான் இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பாரு, ஃபைனலா நான் உன்கிட்ட சொல்றேன், அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீ சொல்லக்கூடாது. ஒருவேளை நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. சோ லாஸ்ட் எபிசோட வந்து இப்படிதான் பினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அட்டகாசமான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோல அந்த ப்ரொமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.